இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வாழ்த்துக்கள். மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 38வது வசனம், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது இயேசு சொன்ன அந்த வார்த்தையை அங்கே இருக்கிற எல்லா யூதர்களுக்கும் நல்லாவே புரியும். அந்த சிலுவை எடுத்து போகிறது அப்படின்னா என்னென்னு. ஏன் அப்படின்னு சொன்னால், ரோமர்கள் அந்த நாட்களில் மிக கொடூரமாக குற்றவாளிகளை பயங்கரமாக தண்டிப்பாங்க. அன்றைய நாட்களில் கலிலேயா வாழ்ந்த யூதர்களுக்கு நல்லா தெரியும் சிலுவை சுமக்கிறதுனா என்ன அப்படிங்கிறது தெரியும். அன்றைய நாட்களில் ரோம ஜெனரல் வேர்சஸ் என்பவன் 2000 யூதர்களை கலிலேயா ரோட்டு ஓரத்தில் சிலுவையை நட்டு சிலுவையில் அப்படியே எல்லாத்தையும் கொலை செஞ்சான். இதையெல்லாம் யூதர்களும் பார்த்துருக்காங்க, விசேஷமாக கலிலேயா உள்ளவங்களாம் பார்த்துருக்குறாங்க. அது எவ்வளோ கொடூரமான மரணங்கிறது அவங்க எல்லாருக்கும் தெரியும். அப்படி சிலுவையில் மறிக்கிறவங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், சிலுவையில் மறிக்கிறவன் தான் அந்த சிலுவையை தூக்கிட்டு வரணும். அப்போ இயேசு இந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது அங்கே இருக்கிற அந்த யூத மக்களுக்கு புரியும். அப்போ சிலுவை சுமத்தல் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், தன்னை வெறுத்தல் அப்படிங்கிறது தான் அது இதனுடைய ஆழமான அர்த்தம். இன்றைக்கி நம்ம சிலுவை சுமக்கிறோமா, இது யோசித்து பார்க்கணும். ஒரு முறை ஜான் பனியனை நீதிபதிக்கு முன்னால் கொண்டுட்டு வந்தாங்களாம். அப்போ அவர் நீதிபதிகிட்ட அவர் சொன்ன ஒரு காரியம் சொல்கிறாரு. 2 வழியில் கீழ்ப்படுகிறத குறித்து சொல்கிறார். ஒன்று, நான் என்ன நம்புகிறனோ என் மனசாட்சிக்கு பயந்து அது சரியாக செயல்படுத்துறது. மற்றது, நான் எங்கே சரியாக கீழ்ப்படியலையோ அவங்க சொல்கிறத கேட்டு நான் பாடுபடுறது. இதுதான் 2ல் 1 தான். ஒன்று சுயத்தை வெறுத்து வாழணும், இல்லாட்டி உலகத்தோடு ஒத்து போயிடணும். இப்போ சிலுவை சுமத்தல் அப்படிங்கிறது கிறிஸ்து சொல்கிறதை கேட்டு கிறிஸ்துவின் வேத வசனத்தின் அடிப்படையில் கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்வது. இல்லையா, உலகத்தோடு ஒத்து போய் உலகம் சொல்கிறதை கேட்டு வாழ்கிறது. அதை கிறிஸ்து சொல்கிறதை கேட்டு வாழும் பொழுது நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்குறார். கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை நித்தியமான நரகமான வாழ்க்கை. அந்த காலை நேரத்தில் நீங்கள் முடிவு செஞ்சுக்கணும், நீங்கள் யாரை பின்பற்ற போகிறீங்க. உபத்திரவத்தையும் கஷ்டங்களையும் கண்டு பயந்து அஞ்சாமல் சத்தியத்துக்காக நின்று இயேசுவுக்காக நின்று வாழ்வது தான், சுயத்தை வெறுத்து வாழ்வது தான் சிலுவை சுமக்கின்ற ஒரு வாழ்க்கை. இதை விட்டுட்டு உலகத்தோடு ஒத்து போய் வாழணும் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு ஆபத்து. நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்கன்றதை யோசித்து பார்த்துங்க. இந்த காலை நேரத்தில் ஒரு பெரிய அழைப்பு, இயேசுவை பின்பற்றி சிலுவையை சுமந்து நித்திய ஜீவனுக்கு உட்பட கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்தவாறாக. ஆமென்.